அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகரன் ஜோதிடர். இப்போ நான் என்ன சொல்ல போறேன்னா, இன்றைய நாளுடைய நிலைப்பாடம், இன்றைய ராசி பலன் தான் சொல்ல போறேன். கருத்தில் கொள்ளுங்க. விஸ்வாசி வைகாசி 20 செவ்வாய்க்கிழமை, ஆங்கில வருடம் ஜூன் 3 2025. இன்று அஷ்டமி. கருத்தில் கொள்ளுங்க. அதே போல இன்று கீழ் நோக்கினால் நட்சத்திரம் இன்று அதிகாலை 3:27 வரை மகம், பின்பு பூரம். திதி இன்று அதிகாலை 1:22 வரை சப்தமி, பின்பு அஷ்டமி. யோகம் இன்று சித்த யோகம், அமிர்த யோகம். சந்திராஷ்டம் பார்த்தீங்கன்னா திருவோணம். கருத்தில் கொள்ளுங்க. திருவோண நட்சத்திரத்துக்கு இந்த சந்திராஷ்டம். ராசி பார்த்தீங்கன்னா மகரம். இந்த சந்திராஷ்டம் பொறுத்த மட்டும் ராசியை 50% பாதிக்கும், லக்னத்தை 90% பாதிக்கும். அதனால் இந்த மகர ராசிக்காரர்கள், மகர லக்னக்காரர்கள் இன்று மிகவும் கவனமாக இருக்கணும். வண்டி வாகனத்தை செல்லக்குள்ள மிகவும் கவனமாக செல்லணும். போக்குவரத்து விதிமுறைகளை கடைபிடித்து செல்லணும். எக்காரத்தை கொண்டு வண்டி இயக்க கொண்டு மொபைல் ஃபோனில் பேசக்கூடாது. வண்டி எடுக்கக்குள்ள அனைத்தும் சரியாக தான் பார்க்கணும். முக்கியமாக பிரேக் பிடிக்கதா பார்த்தா வண்டி எடுக்கணும். இன்று எங்கன்னா தொலைதூரம் பயணம் செல்கிறவங்க, இல்லை வேகையில் இருக்கிற அலுவலகத்துக்கு செல்கிறவங்க கொஞ்சம் முன்கூட்டியே கிளம்பினீங்கன்னா சரியான நேரத்தில் பாதுகாப்பாக நீங்கள் போய் சென்றடைய முடியும். கருத்தில் கொள்ளுங்கள். ஏன்னா சந்திராஷ்டம் பொறுத்த மட்டும் தடங்கல்களையும் விபத்துகளையும் உடல் சோர்வு, மன சோர்வையும் ஒரு பதற்றத்தையும் ஏற்படுத்தக்கூடியது. அதனால் இன்று நீங்கள் கவனமாக இருந்தால் தான் இந்த நாளை நீங்கள் வெற்றிகரமாக செலவழிக்க முடியும். கருத்தில் கொள்ளுங்க. அதே போல் நல்ல நேரம் காலை 7:30 to 8:30, மாலை 4:30 to 5:30. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 to 11, மாலை 7:30 to 8:30. இந்த கௌரி நல்ல நேரத்தில் இந்த புதுமண தம்பதிகளுக்கு சாந்தி முகூர்த்தம் அமைச்சா சிறப்பு. அதே போல் குழந்தை பாக்கி இல்லாதவங்க பயன்படுத்தினாலும் சிறப்பு. அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்பட்டு சந்தன பாக்கியம் முழுதாக அவங்களால பெற முடியும். அதே போல் இந்த குழந்தை வேண்டி விரதம் இருக்கிறவர்கள் கவனத்துக்கு எடுத்துக்கொண்டால், பெண்மணி தலைக்கு குளித்து 12ஆம் நாள், 14ஆம் நாள், 15ஆம் நாள், 16ஆம் நாள், 18ஆம் நாள், இந்த நாள்லெல்லாம் கணவன் மனைவி ஒன்று கொண்டாங்கன்னா அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படுறது மிக எளிதாகும். கருத்தில் கொள்ளுங்க. ஆராய்ச்சிப்படியும் சரி, ஜோதிட அடிப்படையிலும் சரி, அப்போது அந்த பெண்மணியினுடைய கருப்பையில் கருமுட்டைகள் முழு வளர்ச்சி அடைஞ்சிருக்கும். அந்த நேரத்தில் கணவன் மனைவி இணைக்குள்ள அந்த சந்தன பாக்கியம், குழந்தை பாக்கியம் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு ஏற்படும். நீங்கள் கருத்தில் கொள்ளுங்க. நீங்கள் கருத்தில் கொண்டு பயன்படுத்திங்கன்னா வாழ்க்கையில் அனைத்து உங்களுக்கு அந்த குழந்தை பாக்கியம் ஏற்பட்டு மகிழ்ச்சிகரமான வாழ்க்கை அமையும். கருத்தில் கொள்ளுங்க. ஏன்னா ஒரு தம்பதியருக்கும் குழந்தை என்பது மிக மிக முக்கியமானது. கல்வி செல்லும் போல குழந்தை செல்வமும் மிக முக்கியம். ஒரு மனிதன் சமுதாயத்தில் உயர்ந்த அந்தஸ்து பெறணும்னா எந்த அளவுக்கு கல்வி அவர் சிறந்து கற்கிறாரோ அந்த அளவுக்கு அவர் உயர்ந்த அந்தஸ்தை பெற முடியும். அதே போல தான் தாய் தந்தையர்களுடைய மனம் மகிழ்ந்து இந்த உலகத்தை அவங்க ரசித்து வாழணும்னா அது கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் தேவை. குழந்தைகள் பெரியவளாகி அவங்கள பாதுகாக்கிறாங்களோ இல்லையோ அது அப்பாற்பட்ட விஷயம். எந்த ஒரு தாய் தந்தையர் இருந்தாலும் குழந்தைக்காக மனம் இயங்கும். கருத்தில் கொள்ளுங்க. அந்த குழந்தை பாக்கியம் மிக மிக முக்கியம். அதனால் இந்த திருமணம் பார்க்கக்குள்ள, பொருத்தம் பார்க்கக்குள்ள
இருவரில் ஒருத்தருக்காச்சும் அதாவது உறுதியாக குழந்தை பாக்கியம் இருக்குதா பார்த்து தான் அவங்க இருவரையும் இணைக்கணும். கருத்தில் கொள்ளுங்க. அப்போதான் அவங்க வாழ்க்கையும் மகிழ்ச்சிகரமாக அமையும். நீங்கள் கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. ராகு காலம் மாலை 3 to 4:30, யமகண்டம் காலை 9 to 10:30, குளிகை மதியம் 12 to 1:30, சூலம் வடக்கு. சூளம்னா விளக்கு ஏற்றுறது, கற்பூரம் ஏற்றுறது. கோயிலுக்கு போனால் இன்று வடக்கு சைடு பார்த்து தான் கற்பூரமும் விளக்கை ஏற்றணும். அதே போல் குளிகைன்னா மாந்தின்னா குளிகை. இந்த டைமில் எந்த நல்ல காரியமும் எந்த கெட்ட காரியமும் செய்யக்கூடாது. எது செய்தாலும் அது தீவனிலேயே முடியும். கருத்தில் கொள்ளுங்க. அதனால தான் நான் திருப்பி சொல்கிறேன். குளிகை டைமு முழுக்க அனைவருமே தவிக்கணும். அப்போ தான் வாழ்க்கையில் நம்ம சிறந்து விளங்க முடியும். கருத்தில் கொள்ளுங்க. இப்போ இன்றைய ராசி பலன் பார்ப்போம். முதல் ராசி மேசராசி. மேசராசியை பொறுத்த மட்டும் நாள் அருமை. எந்த ஒரு வேலையை செய்தாலும் இன்று மேசராசிக்காரர்கள் ஆர்வமாக செய்வார்கள். ஆர்வமாக செய்து வெற்றியும் பெறுவார்கள். மகிழ்ச்சியும் கூடும். கணவன் மனைவியுடைய ஒற்றுமையும் பெருகும். மேச ராசியை பொறுத்த மட்டும் இன்று அருமையான நாள், அற்புதமான நாள். ரிஷப ராசியை பொறுத்த மட்டும் நாள் சிறப்பு. இந்த நாள் ஒரு ஆக்கப்பூர்வமான நாள். வாழ்க்கையில் உங்களுக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய நாள். எந்த ஒரு வேலையை செய்தாலும் உங்களுடைய ஆதிக்கத்தை அதில் செலுத்தி ஒரு புதிதாக ஒரு பொருளை உற்பத்தி பண்ணுறாப்போல உற்பத்தி பண்ணுறவங்க. மிகவும் சிறப்பான நாள் ரிஷப ராசிக்காரர்களுக்கு. மிதுன ராசியை பொறுத்த மட்டும் ஜெயமான நாள், மகிழ்ச்சிகரமான நாள், வெற்றிகரமான நாள். இந்த நாளில் நீங்கள் எந்த வேலையை செய்தாலும் வாழ்க்கையில் ஜொலிப்பீங்க. அற்புதமான நாள். கடக ராசியை பொறுத்த மட்டும் நாள் சிறப்பு. உங்களுக்கு ஒரு புகழும் ஒரு கீர்த்தியும் ஏற்புடைய நாள். கணவன் மனைவியிடையே ஒற்றுமை கூடும். மகிழ்ச்சிக்கு குறை இருக்காது. பிள்ளைகளிடத்திலும் அன்பு பாசமும் கூடும். அதே போல் சமுதாயத்தில் உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் உயரும். குறிப்பாக உள்ளம் மகிழும். அற்புதமான நாள். சிம்மராசியை பொறுத்த மட்டும் நாள் சிறப்பு. பக்திமயமான நாள். இன்று மனம் இறை அருளிலேயே தேடும். அற்புதமான நாள், சிறப்பான நாள். கன்னி ராசியை பொறுத்த மட்டும் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய நாள். முழுக்க இன்று உங்களுடைய வாழ்க்கை சம்பந்தப்பட்டே இருக்கும். அது நல்ல விஷயமா இல்லை கெட்ட விஷயமாகவும் இருக்கலாம். அதனால் உங்கள் இஷ்ட தெய்வத்தையும் குல தெய்வத்தையும் வணங்கிட்டு இந்த கன்னி ராசிக்காரர்கள் இன்று இந்த நாளை செலவு செய்யணும். கருத்தில் கொள்ளுங்க. துலா ராசியை பொறுத்த மட்டும் நாள் அருமை, சிறப்பான நாள், ஒரு இன்பமயமான நாள். உள்ளம் மகிழும். கணவன் மனைவிடைய ஒற்றுமை கூடும். மேல் அதிகாரிகிட்ட மதிப்பு மரியாதை கூடும். மேல் அதிகாரிகள் உங்கள் சொல் பேச்சு கேட்டு இன்று நடக்கக்கூடிய நாள். அற்புதமான நாள். விருச்சிக ராசியை பொறுத்த மட்டும் இந்த நாள் சிறப்பான நாள். இரட்டிப்பு லாபம் பெறக்கூடிய நாள். அற்புதமான நாள். இந்த நாள் உங்களுக்கு ஒரு வெற்றியும் ஒரு கீர்த்தியும் ஏற்படுத்தி தரும். மிகவும் சிறப்பான நாள். இந்த சிறு தொழில் செய்திகளுக்கு தக்காளி, வெங்காயம், காய்கறிகள், கீரைகள், ஹோட்டல், டீ கடை இதெல்லாம் வச்சுருக்கீங்களா? இன்று இரட்டிப்பு லாபத்தை பார்க்கலாம். விருச்சிக ராசிக்காரர்கள் கருத்தில் கொள்ளுங்க. தனுசு ராசியை பொறுத்த மட்டும் நாள் அற்புதம். ஒரு சிறப்பான நாள், ஒரு வெற்றிகரமான நாள். உங்களுக்கு ஒரு வெற்றியும் ஒரு கீர்த்தியும் ஒரு உள்ள மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய நாள். அற்புதமான நாள். மகர ராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமாராக கூட இல்லை, அதுக்கும் கீழே இருக்குது. அதனால் மகர ராசிக்காரர்கள் மிக கவனமாக இருக்கணும். கணவன் மனைவியே கருத்து வேறுபடுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதனால் விட்டு கொடுத்து செல்லணும். அலுவலகத்திலும் சக ஊழியர்கிட்ட பிரச்சனைகளும் பிரிவுகளும் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் மகர ராசிக்காரர்கள் அவங்க இஷ்ட தெய்வத்தையும் குல தெய்வத்தையும் வணங்கிட்டு தான் இந்த நாளை செலவு செய்யணும். கருத்தில் கொள்ளுங்க. கும்பராசியை பொறுத்த மட்டும் நாள் சிறப்பு.
உற்சாகமாக பணிபுரிவீர்கள். அற்புதமான இந்த நாள் உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு மகிழ்ச்சியும் ஒரு மாற்றத்தையும் ஏற்படுத்தி தரும். மிகவும் சிறப்பான நாள் கும்பராசிக்காரர்களுக்கு. மீனராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமார் அடுத்தவங்களுடைய ஆதரவும் இரக்கமும் ஆதாயமும் உங்களுக்கு ஏற்படும். அதனால் நீங்கள் உங்கள் இஷ்ட தெய்வத்தையும் குலதெய்வத்தையும் வேண்டிட்டு இந்த நாளை செலவு செய்யுங்க. அப்போ தான் உங்களுக்கு இந்த நாள் மகிழ்ச்சிகரம் நாளாக அமையும். கருத்தில் கொள்ளுங்க. அதே போல் இந்த சந்திராசனம் திருவோணம் நட்சத்திரத்துக்கு இருப்பதால் இந்த மகர ராசிக்காரர்கள் மிகவும் கவனமாக இருக்கணும். வண்டி வாகனத்தை சொல்லக்குள்ள மிகவும் கவனமாக செல்லணும். போக்குவரத்து விதிமுறைகளை கடைபிடித்து செல்லணும். எக்காரத்து கொண்டு வண்டியை இயக்கி கொண்டு மொபைல் ஃபோனில் பேசக்கூடாது. அனைத்தும் சரியாக தான் பார்க்கணும். முக்கியமாக வண்டி எடுக்கல பிரேக் பிடிக்குதான்னு பார்த்து தான் வண்டி எடுக்கணும். ஏன்னா சந்திராசனம் அது வேலையை கண்டிப்பாக செய்யும். ராசியை பொறுத்த மட்டும் 50% செய்யும். லக்கணத்தை பொறுத்த மட்டும் 90% செய்யும். அதனால் நீங்கள் இன்று மகர ராசி மகர லக்கணக்காரர்கள் மிகவும் கவனமாக இருந்தால் தான் இந்த நாளை நீங்கள் வெற்றிகரமாக செலவழிக்க முடியும். நீங்கள் கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. நன்றி, வணக்கம்.